வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே எப்பொழுதுமே நாம் கேட்பதை எல்லாமே ஆண்டவர் கொடுத்து விடுவார் என நினைக்கின்றோம். வாழ்க்கையும் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கும் என்று சொல்லி நாம் நினைக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் அவருடைய சாயலில் நம்மை உருவாக்குவதற்காக சில இழப்புகளையும் பாடுகளையும் கூட அனுமதிக்கிறார் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பவுல் ஆண்டவரை நன்றாய் புரிந்து கொண்ட ஊழியக்காரர். அவருடைய வாழ்க்கையிலே பல இன்னல்களை அவர் சந்தித்தார். ஆனாலும் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே கிறிஸ்துவோடு வாழும் வாழ்க்கையின் அடிப்படையில் ஒரு அருமையான முக்கியமான தன் அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறார். நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன், அதாவது மன நிறைவோடு வாழ கற்றுக்கொண்டேன் என எழுதுகின்றார். ஆண்டவர் நம் வாழ்வில் அனுமதிக்கும் எந்த காரியங்களையும் புரிந்து கொள்ள நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். மன ரம்மியம் என்றால் என்ன? முதலாவது, குறை சொல்லாத வாழ்க்கை. என் வாழ்வில் நடைபெறும் அனைத்து காரியங்களும் ஆண்டவரின் அனுமதியோடுதான் நடைபெறுகிறது என்ற நிச்சயம் நமக்குள் இருக்கும்போது நாம் குறை கூற மாட்டோம். யோபுவிற்கு அந்த நிச்சயம் இருந்தது. எதிர்பாராத கஷ்டங்களை அவர் எதிர்கொண்ட போது அவரின் வார்த்தைகள், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். யோபு முறுமுறுக்கவில்லை, குறை சொல்லவில்லை. இதுவும் ஆண்டவர் அனுமதித்ததே என புரிந்து கொண்டார். இரண்டாவது, சூழ்நிலைகளினால் பாதிக்கப்படாத வாழ்க்கை. அனுதினமும் தேவனோடு நடக்கும் மனிதன் எந்த சூழ்நிலையையும் சமாளிப்பான். கிணற்றின் உள்ளே உள்ள கல், மேல்புறத்தில் ஈரம். கல்லை உடைத்தால் உள்ளே ஈரம் இருக்காது. அதுபோல எனக்குள் சேதங்கள், பாதிப்புகள் இல்லாமல் வாழ்வது பாதிக்கப்படாத வாழ்க்கை. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் வரும் நாகமானின் பணிப்பெண் பாதுகாப்பான சந்தோஷமான சூழலில் இருந்து அடிமையாக மாறிப்போனவள். அவளுடைய வாழ்க்கையில் எல்லாமே தலைகீழாக மாறியிருந்தது. ஆனாலும் அந்த சூழல் அவளை மாற்றவில்லை. வெளிப்புற சூழல் மாறினாலும் உள்ளே அவள் மாறவில்லை. அப்போதும் ஆண்டவரை நம்பினாள், விசுவாசத்தை இழக்கவில்லை. நாகமான் சுகம் பெறுவார் என ஆண்டவரை நம்பினாள். நாகமானை கர்த்தரிடத்தில் வழிநடத்தினாள். மூன்றாவது, கர்த்தரின் விருப்பத்தை ஏற்றுக்கொள்ளும் வாழ்க்கை. பவுல் தன் கடினமான ஊழிய பாதையிலும் கடவுளின் விருப்பத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டார். ரோமர் 8:28 இப்படியாய் தன் நம்பிக்கையை பதிவு செய்கிறார். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். இந்த வாழ்க்கையில் தோல்வி இல்லை என்ற நிச்சயம் நமக்கு வேண்டும். அன்பானவர்களே, பவுலை போல இயேசுவினிடத்தில் மன நிறைவோடு வாழ கற்றுக்கொள்ளுவோம். உங்களின் இப்போதைய வாழ்வில் சூழ்நிலைகளில் கிறிஸ்துவில் நீங்கள் வெற்றியுள்ளவர்களாக வாழ தேவையான அனைத்தையும் தேவன் தந்துள்ளார் என்று உணர்வதே திருப்தியின் அளவுகோலாகும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென்.